Selection பத்தி இந்த டாபிக்ல பார்க்கலாம். So 20.3.2ல selection is one of the oldest method of plant breeding in which individual plants or group of plants are sorted out from a mixed population based on the morphological characters. அதாவது செலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புதுமையான மெத்தட்லாம் கிடையாது. இது ரொம்ப பழமையாக பயன்படுத்திட்டு இருந்த ஒரு ஓல்டஸ்ட் மெத்தட் தான் பிளான்ட் பிரீடிங்ல. ஸோ இன் விச் இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பிளான்ட் அல்லது ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட்டை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க. எங்கிருந்து அப்படின்னா ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷன். அதாவது மிக்ஸ்டு பாப்புலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வகையான பிளான்ட் மட்டும் இல்லாமல் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ எல்லா வகையான பிளான்ட்டும் அந்த மிக்ஸ்டு பாப்புலேஷனில் இருக்கும். அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி அந்த இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணுறது அந்த மிக்ஸ்டு பாப்புலேஷன்ல இருந்து. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த செலெக்ஷன் இருக்கும். மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னா நமக்கு வெளிப்படையாக நம்ம பார்க்கக்கூடிய ஸோ ஒரு பிளான்ட் வந்து அமைப்பு எப்படி இருக்கு, அது நல்ல ஹெல்தியா இருக்கா, ஸோ நல்ல க்ரோ ஆகுதா, அதுல விளையக்கூடிய பொருட்கள் எல்லாம் நல்ல சத்துக்கள் கொண்டதா இருக்கா, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷன்ல இருந்து நமக்கு தேவையான பிளான்ட்டை மட்டும் கரெக்டா வந்து ஷார்ட் அவுட் பண்றது தான் பாத்தீங்கன்னா இது செலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். தேர் ஆர் 3 methods of selection. They are mass selection, pure line selection and clonal selection. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம். First selection, mass selection பத்தி பார்க்கலாம். So seeds of best plants showing desired characters are collected from a mixed population. So mixed population அப்படின்னா எல்லா வெரைட்டியும் இருக்கும் அந்த பாப்புலேஷன்ல. ஸோ எல்லா வகையான தாவரங்களும் இருக்கும். அதுதான் மிக்ஸ்டு பாப்புலேஷன். அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷன்ல இருந்து எந்த பிளான்ட் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்றாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான கேரக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த பெஸ்ட் பிளான்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி அதனோட சீட்ஸை வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்றாங்க. The collected seeds are allowed to rise the second generation. So அப்படி கலெக்ட் பண்ண இந்த சீட்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஜெனரேஷனை வந்து உருவாக்குறாங்க. This process is carried out for 7 to 8 generation. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 7-8 ஜெனரேஷன் வந்து ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா உருவாக்குறாங்க. ஸோ அந்த 7-8 ஜெனரேஷன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அட் த எண்ட் தே வில் பி மல்டிப்ளைட். ஸோ கடைசி அதை வந்து நல்லா மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபார்மர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. எதுக்காகனா கல்டிவேஷன் பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் பாத்தீங்கன்னா மாஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சம் காமன் எக்ஸாம்பிள் ஃபார் மாஸ் செலெக்ஷன் ஆர் கிரவுண்ட்நட் வெரைட்டிஸ். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்நட் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ லைக் TMVT2 and AK10 அப்படிங்கிற வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ் செலெக்ஷன் மூலமா உருவாக்கப்பட்ட கிரவுண்ட்நட் வெரைட்டிஸ். ஸோ இட் சிக்மேட்டிக் ரீப்ரசன்டேஷன் இஸ் கிவன் பிலோ. ஸோ இதுக்கான ரீப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா கேரக்டர் கொண்ட ஸோ எல்லா வெரைட்டி பிளான்ட்டும் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த டிசைர்ட் கேரக்டர்ஸ் கொண்ட அந்த ஒரு பெஸ்ட் பிளான்ட்டோட சீட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கலெக்ட் பண்ணி ஒரு செகண்ட் ஜெனரேஷன் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 7 to 8 ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி ஒன்றா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா அதை வந்து மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எதுக்காகனா கல்டிவேஷன் பண்றதுக்காக. ஸோ இதனோட ஒரு டிராபேக் என்ன, இந்த மெத்தட்ல வந்து என்ன ஒரு டிராபேக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் மட்டும் பேஸ் பண்ணி நடக்கக்கூடியது. ஸோ அதுதான் இதனோட ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வெளிப்புற தோற்றத்துல வந்து இந்த பிளான்ட் எப்படி வளருது, நல்லா வளருது, ஓகே அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அது என்ன காரணம், அது வந்து அங்க இருக்கக்கூடிய மண்ணா, ஸோ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களா, ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான இதெல்லாம் இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட் இருக்கும். அந்த என்விரான்மெண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த என்விரான்மெண்ட்ல இருந்தது இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது அது வந்து வளராம கூட போகலாம். ஸோ அங்கே இருக்க மண் அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை மட்டும் சூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு டிராபேக் இருக்கு. ஸோ மாஸ் செலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா அவங்க மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை மட்டும்தான் வச்சு பார்த்தீங்கன்னா பண்றாங்க. அதாவது பினோடைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அப்படின்னா பினோடைப், அதாவது ஜீனோடைப். ஜீனை வந்து அவங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி இந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ அந்த பிளான்ட்டோட ஜீனையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணல. ஸோ வெளிப்புற தோற்றத்தை மட்டும் வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்றாங்க. இது பெஸ்டா இருக்கும், இது பெஸ்டா இருக்கும்னு. ஸோ அப்படி பெஸ்டா இருக்குன்னு அவங்க சூஸ் பண்ண பிளான்ட் வந்து வேற இடத்துக்கு கொண்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் கண்டிஷனுக்கு அது வராம கூட போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மாஸ் செலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டிராபேக்.